Dr. G. Vishwanathan, the founding chancellor of Vellore Institute of Technology. We have our founder and correspondent, Mrs. VKK Pillai, Velankani Institutions, and the secretary, Mr. KT Pillai, her son. We have Dr. Asha Boaz of the Boaz Public School, and we have Mr. Prabhakaran from Shantiniketan Public School, Theni, and myself, principal of Shrine Velankani Senior Secondary School, celebrating their Diamond Jubilee. We've been here for 60 years, and we are alive, agile, and alert all this while. ஒரு சின்ன லெவல்ல started with 30 students by my parents, Mr. KPG Panikar and Mrs. Malati Panikar, in a small way. And then today we have come to 60 years. It's a very difficult journey. We had ups and downs, especially during pandemic period. We suffered a lot as to how we can carry this. But then our aim was only education. Ours is one of the schools. We never collect donation. We never collect anything gift from parents. Any child who is eligible can just come and join the school. I have produced 50 years of 100% result in 10th and 12th, all these years. After school starts, the 10th year only, you send the 10th and 12th students. So from then on, no turning back, this is it. Kelvi Keta Badal. We have a branch in Padasurvakam, another international school in Annanagar Sun Smart Foundation. Only in Chennai. Only in Chennai. Only in Chennai. So why don't you planning for around the Tamil Nadu? ஆமா சார், இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. Attitude of the people have changed after pandemic. I don't dare to do anything because அவங்க ஐடியாலஜி, ஆட்டிடியூட், குழந்தைய கோச்சுக்க கூடாது, குழந்தைய திட்டக்கூடாது, குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நாம் என்னது இன்னொரு ஸ்கூலை பண்ணுறது? இருக்கிற ஸ்கூலே அழகாக இத்தனை வருஷம் நடத்துறது எனக்கு பிரம்ம பயத்தனம். 60 வருஷம் முழுந்த கல்வி முறையும் மாணவர்களும் இப்போ இருக்கிற மாணவர்களும் கல்வி முறை எப்படி இருக்கு சார்? 90 வரைக்கும் நான் அடிச்சிடலாம், 2000 வரைக்கும் அதில்லை, தப்பு பண்ண அடிச்சிடும். அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கண்ணை முட்டிட்டு எல்லாம் எடுத்து அடிச்சிருக்கேன்னு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க, மாடர்ன் ஃபோன் மொபைல் மாறினாங்க. இப்போ என்ன பேண்டமிக் அப்புறம் டோன்ட் டச் மை சைல்டு, டோன்ட் கரெக்ட் இம், அவன் பாஸ் ஆகாட்டி பரவாயில்ல, கம்மியாக மாற்றினாலும் பரவாயில்ல. தட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் த பேரண்ட். சில்ட்ரன் சேஞ்ச். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குழந்தைய வச்சுட்டு 2 குழந்தைய வச்சுட்டு அவங்கள மாத்திரம் படிக்க வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுத்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் என்ன கூடாதோ தேவை. டெக்னாலஜி இஸ் எசென்ஷியல். இட் இஸ் ஆல்சோ எ பூன் அண்ட் எ பெயின். அதுதான் 60 ஆண்டுகளை முடித்திருக்கிற ஷ்ரைன் வேளாங்கண்ணி பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான்லாம் அந்த வசதிகள் இல்லாத குக்கிராமத்தில் பிறந்து படித்து விட்டு வந்தவன். எங்கள் ஊருக்கு பஸ் கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊருக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, விளக்கே இல்லை. நான் பிஏ படிக்கும்போது தான் கரண்ட்டை வந்து அப்படி குக்கிராமத்திலிருந்து வந்தவன். இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் இந்த பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெறுவது கல்யாணத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவங்க எனக்கே சீனியர். பிஐடி 40 வருஷம் தான் ஆச்சு, இவங்க 60 வருஷம் இருக்கு. பணிக்கிற பொழுதே ஆரம்பித்திருக்கிறார். சின்ன பள்ளியை ஆரம்பிச்சு விட 20 பேர் 23 பேர் 30 பேர்ல ஆரம்பிச்சு இப்போ 1500 பேர். மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாநிலத்தின் சிறந்த பள்ளிகளில், நாட்டின் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக இது வந்து கொண்டிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய தமிழ்நாடு தான் கல்வியில முதல்ல இருக்கு. இதெல்லாம் அங்கே பேசணும்னு கொஞ்சம் அங்கே சொல்கிறது. நாம் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வியில். நமக்கும் கேரளாவுக்கும் தான் போட்டி. பள்ளி கல்வியில் அவங்க முதலிடம், நாம 2வது இடம். உயர்கல்வியில் நாம முதலிடம், கேரளா 2வது இடம். ஜிஆர்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஆனால் உலகத்தோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இன்னும் நாம் வரவில்லை. அது வளர வேண்டும். அதுக்கு இவங்களும் காலேஜ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த அனுபவம் இருக்கு, 60 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. உயர்கல்வியை நமக்கு நல்ல நிறுவனங்கள் தேவை. அதனால இந்த 60வது ஆண்டில் என்னுடைய வேண்டுகோள், இவங்களும் உயர்கல்விக்கு வர வேண்டும் என்பது
இந்த குடும்பத்திற்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். படிப்பு இல்லாம வேற என்ன? அவங்க வந்து டான்ஸு, சிலம்பம், அப்புறம் தமிழ் பேச்சு, நிறைய விஷயங்கள், ஆங்கிலத்தில் பேச்சு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க்கு அனுப்புறது அவுட் சைட் ஸ்கூல். அண்ட் வி ஆல்சோ ஆஸ்க் டு டூ கார்பென்ட்ரி, அந்த மாதிரி அடிஷ்னலாக என்னெல்லாம் இருக்கும் அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனால் வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு இதுக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த ஸ்கொயருக்குள்ளே. என் பையன் ஸ்கூல் போனோம், மார்க் வாங்கணும், விஐடியில் சேரணும், அங்கே எஸ்ஆர் இந்த வருஷம் விஐடியில் அட்மிஷன் என்னை கெஞ்சி கேட்டு எத்தனை பேர் தெரியுமா? நான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கே போக மாட்டேன், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், திறனுள்ளவன் தானாக கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஏன்னா நாம் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்படி இது நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க பசங்க. ஸ்போர்ட்ஸில், அப்புறம் வந்து ஆர்ட்ஸில், மியூசிக்கில், ஆர்கானிக் ஃபார்மிங், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். இன்றைக்கு இருக்க பெற்றோருக்கு என்ன நீங்கள் சொல்ல? பெற்றோர்கள் பசங்களை பொத்தி வளர்க்காதீங்க, உலகத்தை பார்க்க சொல்லுங்க. விழுந்து எழுந்துக்கணும் குழந்தை. விழுந்து எழுந்தாதான் அடிப்பட்டா வலிக்கும் தெரியும். நீ அப்படியே பிடிச்சி கொண்டு போனா எந்த குழந்தை வளர்ச்சி அடையும்? உன்னுடைய கூட்டுக்குள்ளேயே, உன்னுடைய சதுரத்துக்குள்ளேயே அது வாழ்ந்துடும். வெளியில போய் ஃபைட் பண்ணி இருக்க முடியல இந்த பசங்களெல்லாம், அந்த திறனை காமிக்க முடியல. அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் திரும்பி பேச தெரியல. சண்டை போட்டு தான் வாழ்க்கையை ஓட்டணும். அமைதியாக இருந்து அப்படியே ஐயோ என்ன அடிக்க போறேன்னா, நான் தள்ளி போடுறேன்னா, அடித்தா நான் சொல்வேன் திரும்பி அடிடான்னு. அதுதான் என்னுடைய பாலிசி. நீ வந்து நல்லவனா இரு, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்காது. அதுதான் பள்ளி கல்வி முதல்ல அரசாங்கம் தலையிடாமல் இருக்கணும். போடுங்க, நான் சொன்னேன் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுது. என் ஸ்கூல்ல எழுத்து முடினா நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கன்றது தலையிடுறதுக்காக தான் அந்த அரசாங்கம் தலையிட்டு சிலபஸ் எல்லாம் டைல்யூட் பண்ணா, இந்த ஸ்டேட் போர்ட் வச்சிருக்கேன் நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிலபஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இவங்களும் சிபிஎஸ்சியும் கம்பீட் பண்ணும்போது மெட்ரிகுலேஷன் அவங்களோட கம்பீட் பண்ண முடியல. நம்மளால ஒரு ஐஐடியோ வேற கோர்சஸோ பண்ணுறதுக்கு ஸ்டேட் போர்ட் குழந்தைங்களால பண்ண முடியறதில்லை. ரெண்டாவது வந்து அந்த 2 வருஷம் பண்ணாங்க பாருங்க, வெறும்னா பாஸ். அந்த வெறும்னா பாஸ் மாதிரி வாழ்க்கையை நாசம் பண்ண வேற எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணுங்க, அப்புறம் படிக்கலாம்னாலும் சொல்லிக்கலாம். அதுவும் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கவனிக்கணும். இவ்வளோ டைலூட் சிலபஸ் இருந்தால் நம்ம முதல் இடம்லாம் வர முடியாதுங்க. சார், இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா? அது மாநில அரசுகளை கலக்காமலே அது பண்ணாங்க, யாரையும் கூப்பிட்டு கேட்கல. இப்போ வந்து அது சில மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க தனி பாலிசி கொண்டு வர்றாங்க. அது நாட்டுக்கு நல்லதில்லை. எல்லாம் உட்கார்ந்து பேசி திருத்தங்கள் பண்ணோம்னா மாநில அரசு மத்திய அரசு கலந்து பேசினாதான் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதற்கு வழிவகை பண்ணணும். இப்போ இவங்க ஒரு பாலிசி போட்டு அவங்க ஒரு பாலிசி போட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆக பொதுவாகவே நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எல்லாரும் கலந்து பண்ணாதான் வர முடியும். அதுவும் குறிப்பாக மைய அரசும் மாநில அரசும் கலந்து செய்யணும். குறிப்பாக கல்வியில் வந்து ஒரு கண்டினியூட்டி வேணும். அதனால உங்களுக்கு ஆளுங்கட்சி மட்டும் முடிவெடுக்காம எதிர்கட்சியும் கலந்து தான் முடிவெடுக்கணும். அது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க. வேறு எது வேணாலும் பண்ணுவாங்க, கல்வியை மட்டும் எதிர்கட்சியும் கலந்தான் முடிவெடுத்து பண்ணுவாங்க. அது காரணம் ஒரு தொடர்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக. அது நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லது. சார், உங்களுக்கு சிபிஎஸ்சி 77 to 92 LKG to 12th standard ஃபுல்லா நான் படிச்சது வேளாங்கண்ணி ஸ்கூல் தான். லிப்கோ புக்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்ட் பண்ணது அவங்களோட. இப்போ வரைக்கும் எப்படி சார் இருக்கு உங்களோட பாண்டிங்? இப்போ கூப்பிட்டுருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எத்தனையோ ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன், பட் என்னோட ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு இந்த ஈவெண்ட்ல வர சொல்றதுதான் என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். கல்வியை தவிர வேற என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜ்ல ஏற சொல்லி கொடுத்தது எல்லாமே ஸ்கூல் தான். ஷைன் வேளாங்கண்ணி ஸ்கூல் தான். படிக்கலைன்னா ஆண்டி கூப்பிட்டு திட்டுவாங்க, பட் அது முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் நான் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணேன்னா அது பாராட்டுவாங்க. ஸோ என்னால் அவ்வளோ படிக்க முடியல. ஸோ நான் பாராட்ட வாங்குறதுக்கு ஸ்டேஜ் ஏறினேன். ஸோ இப்போ இருக்கிற ஸ்கூல்ல பையன் படிக்கிற ஸ்கூல்லலாம் வந்து பையன் படிச்சிருந்த ஸ்கூல்லலாம் ஒன்லி எஜுகேஷன் தான் பார்க்குறாங்க. ஒன்லி எஜுகேஷன் மார்க்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு தான் போக முடியும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்
இன்னைக்கு ஏஐலாம் வரும்போது அது கண்டிப்பா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப அழகா சொன்னாங்க, கீழே விழுந்து அடிபடுன்னு. அடிபட்டோ அடி வாங்கியிருக்கேன் ஸ்கூல்ல, அந்த காலத்துல அடிலாம் உண்டு, அடிலாம் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்ல. அது அந்த கண்டிப்பும் தேவை. Congratulate madam on this completing 60 years. ரொம்ப பெரிய விஷயம் அது in today's world where education is very challenging. Shrine Velankani is it's a model school for all of us. இவ்வளோ வருஷம் தாண்டி வந்திருக்காங்க without compromising on the ethics and the vision that drives the school. We are all young schools compared to them. We hope to reach where they are today. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான கட்டத்தில் நிற்குது இன்னைக்கு எஜுகேஷன். We have the state government on one side, we have CBSE on one side. எப்போதுமே ஒரு பேலன்சிங் ஆக்ட்லேயே இருக்கும். We don't have the full independence to do justice to what we would like to do. So, இந்த கட்டத்தில் Shrine Velankani is an example for all of us to move forward with a lot of dignity and grace, with old school values, and the பழைய system, இன்னும் அந்த பழைய vision of giving a life to a child, they still carry that vision. School, Shrine Velankani. Both me and my brother, we studied here from K to 12. Whether we lived in KT Nagar or in Mambalam or we even moved to Nanganallur, still we came to Shrine Velankani School because it was our school. From here I went to IIT Madras, both me and my brother. We had excellent education. To me, the best experience was the teachers with whom I grew up with. Their love and care for me I cannot forget, even now. What I am today actually is the result of the values and the skills that this school taught me and made me as what I am. So that's it.